Fibonacci series அப்படின்னா என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ் ரெண்டு நம்பர் 0 1 குவைட் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு நம்பர் 0 1 ஒரு நம்பரை ப்ரீவியஸ் நம்பரோட ஆட் பண்ணிகிட்டே வாங்க. 0 + 1 = 1, அகெயின் 1 + 1 = 2, அண்ட் 2 + 1 = 3, 3 + 2 5, 5 + 8 13, 13 + 8 21, 21 + 13 34. இதுதான் ஃபிபனாச்சி சீரியஸ் நம்பர்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1300 வருஷத்துக்கு முன்னாடி லியோனார்டோ ஃபிபனாச்சி அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் இந்த சீரியஸை கண்டுபிடிச்சார். இந்த சீரியஸில் என்ன அடங்கியிருக்கு? இதுக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம்? நம்ம ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிற ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபிபனாச்சி சீரியஸை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குட் டே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராமசாமி, பிரசிடென்ட் அண்ட் நேஷனல் ஹெட் ஆஃப் Zebu ஷேர் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். திஸ் இஸ் yet another video about investments. ஃபிபனாச்சி சீரியஸை பற்றி நம்ம முன்னாடியே இந்த வீடியோ ஆரம்பிக்கிற முன்னாடியே சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். அப்போ நம்ம இந்த ஃபிபனாச்சி சீரியஸு எதனால இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது? நம்ம நிறைய வாட்டி யோசிப்போம், படித்த படிப்புக்கும் நம்ம பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு. ரியலி இருக்குது. நம்ம நிறைய விஷயங்களை அதை ப்ராக்டிக்கலாக அதை யோசிச்சு பார்க்குறது இல்லை. நம்ம மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, சார் நான் எதுக்கு அல்ஜிப்ரா படித்தேன், நான் எதுக்கு மேக்ஸ் படித்தேன், ஆனால் நான் பார்த்துட்டு இருக்க வேலை வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் நாட் லைக் தட். நம்மளோட லைஃப்பில் எல்லா விஷயத்துலையுமே ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதுவும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த ஃபிபனாச்சி சீரியஸ் அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, இட் இஸ் நேச்சுரல். அதாவது இயற்கையாகவே அது இருக்குது. எந்த பூக்களை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு பூக்களோட இதழ்கள், அதோட பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபிபனாச்சி சீரியஸில் தான் இருக்கும். அதோட பெட்டல்ஸ் 1 5 பெட்டல்ஸ் இருக்கும், இல்லாட்டி 8 இருக்கும், இல்லாட்டி 13 இருக்கும், இல்லாட்டி 21 இருக்கும், இல்லாட்டி 31 இருக்கும், இல்லை சோவான். அதாவது இந்த சீரியஸில் முன்னாடி இருக்க நம்பரோட ஆட் பண்ணிங்கன்னா அந்த சீரியஸ் போய்கிட்டே இருக்கும். இது நேச்சுரலாக உள்ள நம்பரை நம்ம எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு சீரியஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு? ஒரு ரேபிட் ஒரு வருஷத்தில் எத்தனை குட்டி போடுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபிபனாச்சி சீரியஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, நம்ம இதெல்லாம் விட்டுருவோம். இந்த ஃபிபனாச்சி சீரியஸ் மார்க்கெட்டில் எந்த இடத்துல பயன்படுது அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இப்போ நம்ம ரீசன்ட் டேஸில் பார்க்குறோம், டியூ டு திஸ் ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வார் மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே இருக்குது. மேபி ஒரு ட்ரேடராக நான் எந்த இடத்துல வேணாலும் ஷார்ட் போகலாமா அப்படின்னா அது தப்பான ஒரு முடிவாக இருக்கும். சரி, நான் எந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்கணும்? நான் ஒரு ஷார்ட் போகிறதையோ இல்லை ஒரு சின்ன ரிவர்சல் ட்ரெண்டையோ நான் பிடிக்கிறது எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப 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 உதவும். அதாவது ஃபிபனாச்சி இஸ் அ சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஃபாலிங் மார்க்கெட்டு எந்த இடத்துல ரீட்ரேஸ் ஆகும், அந்த ரீட்ரேஸ் ஆனாலும் எவ்வளோ வரைக்கும் ரீட்ரேஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வைஸ் வர்சா, ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு மேலே போய்கிட்டே இருக்குது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா மேலேருந்து எந்தெந்த லெவலுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபிபனாச்சி சீரியஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு கால்குலேஷன் இருக்குது. என்னென்னா, ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஃபிபனாச்சி சீரியஸில் 89 ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 89 / 89 போடுங்க, 1 வரும். சரி, அந்த 89க்கு முன்னாடி உள்ள நம்பரை டிவைட் பண்ணுங்கள். 89 / 55 போடுங்க, அப்போது 0.61 வரும். அதே 89 / 34 போடுங்க, 0.38 வரும். 89 / 21, அதாவது நான் சொல்கிறது இந்த ஃபிபனாச்சி சீரியஸில் எந்த இடத்துல ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அதுக்கு முந்தின நம்பரை டிவைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த சீரியஸ் தான் வரும். அதாவது 1, 0.61, 0.38, 0.23 லைக் திஸ் இந்த சீரியஸ் கிடச்சிரும். சரி, இதை எங்கே மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? சார் நான் இதை உட்காந்து சார்ட்டை பார்த்து கண்டினியூ பண்ணி இதெல்லாம் பார்த்து ஒர்க் பண்ணணுமா அப்படின்னா, இட் இஸ் நாட் லைக் தட். இன்றைக்கி இருக்கிற இதில் நீங்கள் ஜீபுவோட ஸ்மார்ட் ட்ரேடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதில் இருக்கிற சார்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் டூல் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு டூல் கொடுத்துருப்போம். இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வேறு ஒன்றுமே இல்லை, நான் சிம்பிளாக ஒரு கிராஃப் காட்டுறேன். நான் இப்போ சின்ஸ் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுனால நான் ஒரு ஜென்ரல் காமன் வெப்சைட்டில் போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். tradingview.com அப்படிங்கிற ஒரு சார்ட். இது ஃப்ரீ ஆஃப் சார்ட் தான். நான் இதை எந்த ரெக்கமெண்டேஷனுக்காகவும் இதை கொடுக்கல, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குறேன். இப்போ நம்ம நிஃப்டி ஃபாலிங் மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் இருக்குது. நான் இங்கே இந்த வீடியோவில் காட்டுறேன். அந்த வீடியோவில் காட்டினேன், இதை போய் செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ், அதாவது ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு, ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபிபனாச்சி சேனலு, ஃபிபனாச்சி டைம் ஜோனு, இந்த மாதிரி நமக்கு இப்போ தேவையானது என்னென்னா ரீட்ரேஸ்மெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது. விழுந்த மார்க்கெட்டு எவ்வளோ வரைக்கும் எந்திரிக்கும்,
நம்ம வந்து மேபி கீழே விழுந்த மார்க்கெட்டில் பை பண்ணோம்னா எவ்வளோ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் திருப்பி கீழே விழுகுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமாக உதவும். ஸோ ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம வந்து அந்த பாயிண்ட் அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிராஃபில் வந்து இதுக்கு முன்னாடி முடிஞ்ச ஒரு பீக் பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பீக் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ராக் பண்ணி சிம்பிளாக லோவஸ்ட் பாயிண்ட் மேபி இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க லோவஸ்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிரும். அப்போது இங்கே இருந்து மார்க்கெட்டு மேபி இன்னைக்கு எண்டு அப்படி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவோட எண்டு வந்து நிஃப்டி வந்து 16,245 க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 16,245 ரீட்ரேஸ்மெண்ட் ஆனிச்சுன்னா மேபி மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டு 0.236 0.23 டைம்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த இடம் வரைக்கும் போகும்னா 16,739 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 500 பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து இதோட வந்து டெய்லி சப்போர்ட் என்ற ரெசிஸ்டன்ஸ் இல்லாட்டி ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி ஒரு 2-3 பாயிண்ட்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய நல்ல சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பையிங் எடுத்தால் கூட நம்ம எது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஒரு 450 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த 450 பாயிண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பொசிஷனை கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும். இதே அப்படியே வைஸ் வர்ஸா மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும்போது இறங்குறத ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ட்ரேடிங்கை எடுக்க முடியும். இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பற்றி உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை இன்னும் அதிகமாக கற்றுக்கணும் அப்படின்னா ஜீபுவில் ஸ்மார்ட் ட்ரேடர் இருக்குது. ஸ்மார்ட் ட்ரேடர் ஆப்பையோ இல்லை ஸ்மார்ட் ட்ரேடர் வெப் வெர்ஷனையோ லாகின் பண்ணுங்கள். அதில் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை நீங்களே ரொம்ப சிம்பிளாக ட்ரா பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.